Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆப்பரேட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்பவும் போல கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் நேம் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னதுங்க, ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா. ஸோ ஆப்ரேஷன் எதுக்காக, ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். C equal to A plus Bன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ இப்போ இங்கே இந்த BAC இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படிம்போம். ப்ளஸ்ஸும் ஈக்குவல் சிம்பிளும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆப்ரேட்டரும் வேணும், வேல்யூஸ் ஆப்பரன்ஸும் வேணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா: அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட், ரிலேஷனல், லாஜிக்கல், டெர்னரி, பிட்வைஸ், ஷிஃப்ட். ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா. அசைன்மெண்ட், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், டெர்னரி, பிட்வைஸ், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷன், ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். யூனரி ஆப்ரேட்டர்னா ப்ளஸ் ப்ளஸும் மைனஸ் மைனஸும் வர்றது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம போடலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட் A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்னதான் பண்ண போகிறோம்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா. ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது A ப்ளஸ் ஈக்குவல் டு B. இப்போ மற்ற லாங்குவேஜில் ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு A ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும் 12. பட் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க 102ன்னு வந்திருக்கு. ஏன்னா இது எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணிடும். அப்போது ஸ்ட்ரிங்குனா என்ன வரும் 110 + 2. அது அப்படியே ஜஸ்ட்டு ஜாயின் ஆகி வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 102 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது, கிளியருங்களா. ஸோ இப்போ நம்ம அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது இன்ட் வேல்யூவாகவே இருந்தாலோ இப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் இன்ட் நம்பர் நம்மவே கொடுத்துருந்தாலும் அது என்னவா தான் வரும் அப்படின்னா இன்டிஜராக வராது, ஸ்ட்ரிங்காக அது அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. இதுவே நான் ஸ்ட்ரிங்கில் அங்கே வேல்யூவை இன்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து நான் 10 2ன்னு கொடுத்துருந்தாலும் இப்போ நம்மளுக்கு 102 தான் வரும். சேம் இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது அந்த ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம். ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்னா பேராந்திசிஸ் யூஸ் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் பேராந்திசிஸில் இருக்கிறதா என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். இப்போ A ப்ளஸ் பின்னு நம்ம கொடுத்தோம்னா ஜஸ்ட் 10 + 2 என்ன ஆகும் அப்படின்னா 12 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், கிளியருங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்காக கொடுக்கறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஜஸ்ட் பேராந்திசிஸ், வித்தவுட் பேராந்திசிஸ்னால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஸ்ட்ரிங்காக வந்துட்டு ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி தான் A மைனஸ் B, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னாலே ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் ஓகேங்களா. ஸோ இப்போது இதுவே வித்தவுட் கமாண்டாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கலாம். நான் இப்போ கமாண்ட், அதாவது இப்போ A ப்ளஸ் B அப்படின்னு நம்ம வேணுங்கிறதுக்காக அதாவது டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால நான் பேராந்திசிஸில் தரணும். நார்மலாக நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் A ப்ளஸ் பின்னு கொடுத்தாலே என்னதான் வரும்னா இன்ட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், கிளியருங்களா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். A ப்ளஸ் B 10 + 2 12ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. 10 - 2 8ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. மல்டிப்ளிகேஷனாக என்னதுங்க 10 × 2 20ன்னு பிரிண்ட் ஆகும். டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ டிவிஷன் அப்படின்னா என்னன்னா கோஷன்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ 10 2வால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 5 2s நம்மளுக்கு என்னதுங்க 10. அப்போது 5 2s 10. ஸோ அது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டிவிஷனுக்கு 5 வரும், மாடுலோ டிவிஷனுக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும். ஸோ இப்போ ஜஸ்ட் பாருங்கள், நீங்கள் எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே, ஆர்டர் ஈவன் ஃபைன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் ரிமைனிங், அப்போ மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 2வால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 5 2s 10, கிளியர். ஸோ அப்போ 5 2s 10 அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருங்க 0. இதுதான் என்ன அப்படின்னா மாடுலோ டிவிஷன். ஸோ 0 வந்தால் தான் மாடுலோ டிவிஷன் இல்லை, மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் தான் எடுத்துகிட்டு வரும். அப்போது
நம்ம 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0. ஸோ இப்போ இந்த 0ங்கிறது வந்துட்டு மாடுலோ டிவிஷன், 5 அப்படிங்கிறது வந்துட்டு டிவிஷன். ஸோ எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா கோஷன்ட் வேல்யூ, ரிமைனிங் வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடுலோ டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு டிவிஷன் கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5 வந்திருக்கு. ஸோ மாடுலோ டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 10 மாடுலோ டிவைடட் பை 2 0. ஓகேவா? ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். தென் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ யூனரி ஆப்ரேட்டர்னா என்னன்னா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அதாவது 1 வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், தென் 1 அப்படிங்கிறத வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்னது, எந்த நம்பராக இருந்தாலும் அது கூட 1 ஆட் பண்ணுவோம். இதில் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நார்மலாக வந்துட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் அந்த மீனிங் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1. ஸோ இப்போ நான் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கூட கொடுக்கலாம். இப்போது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் பெய்ட், ப்ரீபெய்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் பே பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை யூஸ் பண்ணக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது ப்ளஸ் ப்ளஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்த உடனே ஏவை தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இதை வந்து நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறோம். இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன, அதாவது வேரியபிளுக்கு நெக்ஸ்ட் பின்னாடி வந்துச்சுன்னா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணக்கப்புறம் நான் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்த உடனே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். அது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ணிடுறீங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 10ன்னு பிரிண்ட் ஆயிரும். தென் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். பிரிண்ட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஏ ப்ளஸ் 1 11. ஸோ 11 அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் தான் அதோட வேல்யூவை என்னவா 8 வரும் அப்படின்னா 11 8 வரும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் நெக்ஸ்ட் லைனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டே பண்ணும். இதோட கான்செப்ட் இங்கே நான் என்னென்னா ப்ளஸ் ப்ளஸ் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 11 வரும், 11 + 1 12. தென் இங்கே நான் 12 அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன், ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணுறேன். அப்போது ஏ மைனஸ் மைனஸ் என்ன வரும் 12. ஸோ இப்போ பாருங்கள் 10 பிரிண்ட் பண்ணக்கப்புறம் தான் நான் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுது 10. ஸோ அந்த 10 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும் 11 ஆயிருக்கு. நான் ஃபஸ்ட்டே இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஏவை பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணால் போதும். அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போது 11 + 1 என்னதுங்க 12. அதுக்கப்புறமா தான் நான் என்னவே பண்ணுறேன் ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 12ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். கிளியருங்களா? வந்த உடனே ஏவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா தான் இருக்குது 12. ஸோ 12 பிரிண்ட் பண்ணிடும். போஸ்ட் டிக்ரிமெண்ட் நெக்ஸ்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டே 12 பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைன் வரும்போது 11 வரும். இங்கே நான் ஃபஸ்ட்டே மைனஸ் பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் ஏவை ஷோ பண்ண சொல்கிறேன். அப்போ 11 - 1 10ன்னு வந்துடும். இங்கேயும் நான் 10 ஃபஸ்ட்டே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், அப்புறம் தான் நான் ப்ளஸ் பண்ணுறேன். கரெக்டுங்களா? அப்போ 10ன்னு பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ 11 வந்திருக்கும். நெக்ஸ்ட் லைன் கொடுத்தாதான் என்ன வரும் அப்படின்னா 11 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூனரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? நீங்களும் இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.